சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகார்ஜுன். விரிவான தகவல் என்ன? நிச்சயமாக சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்காக கழிவறைகளுடன் கூடிய ஓய்வறை அமைக்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார். அப்போது சென்னையில் 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்காக கழிவறைகளுடன் கூடிய ஓய்வறை அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் தூய்மை பணியாளர்களுக்கு உடை மாற்று மற்றும் கழிவறை வசதிகளுடன் கூடிய ஓய்வெடுக்கும் அறை அமைக்கப்படுவதற்கான தீர்மானம் இன்று சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மொத்தம் 30 கோடி ரூபாய் இப்பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் உள்ள 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு உடை மாற்று மற்றும் கழிவறை கூடிய வசதிகளோடு ஓய்வெடுக்கும் அறையும் இந்த கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக சென்னையில் உள்ள 15 வார்டுகளில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த தீர்மானமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.